சுவாசம் பதிப்பகம் வழங்கும் எஸ் கிருஷ்ணனின் பண்டைய இந்திய நாணயங்கள் புத்தகம். பண்டைய நாணயங்களின் வழியே நம் இந்திய நாட்டின் வரலாற்றை ஆவணப்படுத்தும் சுவாரஸ்யமான புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பங்களாதேஷ்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள், அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் கைமீறி போய் கொண்டு இருக்கு. இதுக்கு இந்தியா காரணமா? அங்கே இருக்கக்கூடிய யூஎனோட ரிப்போர்ட்டை என்ன சொல்லுது? அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள், குறிப்பிட்டு இந்து சமுதாயத்தின் மீது திட்டமிட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அப்படின்ட்டு. ஸோ பங்களாதேஷ் யூனிஸின் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் நபர்கள் எல்லாமே அவர்கள் அடிப்படைவாதிகளாக தானே இருக்கிறார்கள். யூனிஸ் அமெரிக்காவின் கைப்பாவை. அவர் யாரை நம்பி அரசை நடத்துகிறார்? மதவாதி சக்திகளும் அந்த தீவிரவாத சக்திகளையும் நம்பிதான் அரசை நடத்துகிறார். இந்த மாதிரி இருக்கிற நாடெல்லாம் இந்தியா மிரட்டிகிட்டே இருந்தால் இந்தியா சைலண்டாக அதை பார்த்துட்டே இருக்குமா? இந்த அரசாங்கம் அதை ஒற்றுக்கொள்ளும் அரசாங்கமா? அதற்கு நம்ம 11 லட்சம் இராணுவ தேவையா நம்மளுக்கு? உலகின் 3வது பெரிய இராணுவம் என்ற அந்தஸ்து உடைய நாடு, 2வது பெரிய இராணுவம், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2வது பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு இந்தியா. இவ்வளோ பெரிய நாடை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுக்கிட்டு நம்ம பங்களாதேஷ் நண்டு சீண்டுக்கெல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்கோம்மா. ஒரு யூனிஸோட ஆட்சி இதை கட்டுக்குள் எடுத்து வரவில்லை என்றால் கூடிய விரைவில் நம் இராணுவ ஆட்சியை எதிர்பார்க்கலாம். பக்கர எறியப்படவும் நடக்கலாம், இல்லை சிறையில் தள்ளவும் படலாம், இல்லது இறைவன் அடியும் சேரலாம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் ஜெயின் வணக்கம். ஜெயின் சார். ஓகே, இப்போ 3 தினங்களுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் மஸ்கட்டில் பங்களாதேஷோட இன்டீரியம் கவர்மெண்ட்டோட ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு, தௌஹீத் ஹுசேன் நினைக்கிறேன். அவரை சந்திக்கும் போது அங்கேயே சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறுது. அப்போது ஜெய்சங்கர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, டிசைட் வாட் யூ கைண்ட் ஆஃப் டைஸ் யூ வாண்ட் அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத இப்போவே எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த உரசல் இன்னும் அதிகமாயிருச்சோ இந்தியா பங்களாதேஷ். அந்த உரசல் அதிகமானதுக்கு காரணம் யார் அப்படின்ட்டு நீங்கள் முதல் கேள்வியை கேட்காம கேட்டீங்க. அதுக்கு பதில் என்கிட்ட இருந்து காரணங்களை நான் சொல்கிறேன். இந்தியா எவ்விதத்திலும் காரணம் அல்ல. அவர்கள் கையாளாகாத தனத்தையும் அவர்களால் செய்ய வேண்டிய வேலைகளில் ஆக்கப்பூர்வமாக திறன்பட செய்ய முடியாததால் அந்த தப்பை இந்தியா மீது எடுத்து போடுகிறார்கள். உதாரணத்துக்கு யூனிஸ் அரசாங்கம் 6 மாதம் ஆகுதா? என்ன ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு தேர்தல் நடத்தியிருக்கணும், நடத்தினாங்களா? 6 மாதம் ஆச்சு. பங்களாதேஷ்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள், அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் கைமீறி போய் கொண்டு இருக்கு. இதுக்கு இந்தியா காரணமா? அங்கே இருக்கக்கூடிய யூஎனோட ரிப்போர்ட்டை என்ன சொல்லுது? அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள், குறிப்பிட்டு இந்து சமுதாயத்தின் மீது திட்டமிட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அப்படின்ட்டு. அதுக்கு இந்தியா காரணமா? இல்லை. ஸோ இப்போ அங்கே நடக்கிற கலவரங்கள், அங்கே நடக்கிற ரயாட்ஸுக்கு அங்கே இருக்க அந்த இன்டீரியம் கவர்மெண்ட் தான் காரணம்ன்றீங்களா? ஆமாம். ஸோ தான் நடத்துகிற கவர்மெண்ட் பேரை தானே கெடுத்துக்க விரும்புவாங்களா? அது கவர்மெண்ட்டு அங்கீகாரமற்ற ஒரு கவர்மெண்ட் தானே அது. நான் மாத்திரமா சொல்கிறேன், அவங்களோட இராணுவ தளபதி 2 நாட்கள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இங்கே நம்ம எதற்காக வந்தோமோ அந்த பணியை செவனையே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம உள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு நாமளே தான் காரணம் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும், ஆர்மியோட பொறுமைக்கும் எல்லை உண்டு, இராணுவத்தின் பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன புரிய வருது உங்களுக்கு? ஒன்று, இவங்க கடமையை செய்யலை. 2, உள்ளே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் கடமையை செய்ய தவறியதால் நடந்த பிரச்சனைகள் அதிகம், உள்நாட்டு பிரச்சனை. 3, நீங்கள் இதெல்லாம் செய்ய தவறியதால் எங்களோட பொறுமைக்கு எல்லை உண்டு. ஓகே, நீங்கள் சொல்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஜெனரல் வக்கர் உஸ்ஸமான் அவர் தான் இதை சொன்னதா நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, வக்கர் உஸ்ஸமான் அவர் முன்னாள் ஃபார்மர் பிஎம்க்கு ரொம்பவே நெருங்கின சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களால கொண்டு வரப்பட்டவர் தான் இவர். அவரோட பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு, அதனால அவர் இப்படி. சரி, ரைட்டு. யூனிஸ் யாருக்கு நெருக்கமானவர்?
யாருக்கு நெருக்கமான? யுஎஸ்ஐடிக்கு தானே, கிளின்டன் ஃபவுண்டேஷனுக்கு தானே, ஜார்ஜ் சோரோஸுக்கு தானே. அப்போ இப்போ பேசுங்க சார், என்ன வாயடைஞ்சு போயிடுச்சு என்ன சார்? அவரோட பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு, அதனால தான் அப்போ யூனிஸோட பதவிக்கு ஆபத்து வரலையா? நசீமுர் ராணா பங்களாதேஷோட ஹோம் அட்வைசர், ஹோம் செக்ரட்டரி, யார் அவர்? ஹிஸ்புத் தஹ்ரீரோட தலைவர். ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பை அமைத்தவரே பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு செயலாளர், உள்துறை செயலாளர் நசீமுர் ராணா. ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி அவங்களோட ஹோம் செக்ரட்டரி, ஹோம் அட்வைசர். அவர் பங்களாதேஷ் ரைஃபிள்ஸோட தலைவராக இருந்தார். அவரை வந்து ப்ரொமோட் பண்ணல ஷேக் ஹசீனா ஜென்ரலாக, அவங்க வக்கருர் ஜமானை ப்ரொமோட் பண்ணாங்க. ஈஸ் அ பக்கா ஆன்டி இண்டியன் ஐடியாலஜி கொண்ட நபர். இன்னைக்கு பார் கவுன்சில், பங்களாதேஷ் பார் கவுன்சில், அட்வொகேட்டுக்கு அவங்களோட கவுன்சிலுக்கு எலெக்ஷன்ஸ் நடந்தது. அவாமி லீக் ஜெயித்துள்ளது. முனிசிபல் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு சரி, பாராளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு தான் நீ பயப்படுற, முனிசிபல் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஏன் பயப்படுற? ஏன் பங்களாதேஷில் பயம் இருக்குது யூனிஸ் கவர்மெண்ட்டுக்கு? அவங்க தோற்றுவாங்கன்றீங்களா சார்? யாரோட கைப்பாவையாக யூனிஸ் செயல்படுகிறார்? யூனிஸ் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா? ஸோ பிடன் ஆட்சியில் இருந்த வரைக்கும் தான் இவருக்கான அந்த அதிகாரம் நிறைய இருந்தது, அங்கீகாரம்லாம் இருந்தது சொல்லப்பட்டது. ஆனால் இப்போதான் பிடன் அவர்கள் இல்லை, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாரு. அதான் சொல்லிட்டாரு, ட்ரம்ப் சொல்லாமல் சூசகமாக சொல்லிட்டார். பங்களாதேஷை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இது மோடி அதை பார்த்துப்பாருன்னு சொல்லி. அப்போ அதுக்கு மீனிங் என்ன? அதோட நீட்சியாக தானே நீங்கள் வந்து ஜெய்சங்கர் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலேட் பண்ணணும். அதோட இதை பொருத்தி பாருங்க, உங்களுக்கு என்ன மீனிங் வருதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தனித்தனியாக பார்க்காதீங்க. ஸோ ஒழுங்காக நடந்துக்க பாருன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டோம். நீ பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயை கூப்பிட்டு பங்களாதேஷ்குள்ளே ரங்பூர் ஏரியாவில் நீ வந்து ஒரு இது நடத்துவ, அவங்கள கூப்பிட்டு போய்ட்டு ரங்பூர் ஏரியாவை காட்டுவ, சில்குரியை எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து போகும். அங்கே வந்து ஒரு விமான தளத்தை அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், JF-17 விமான தளத்தை. இது எல்லாத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ணுவ. இதே மாதிரி பிரச்சனைகள் ஷேக் ஹசீனா இருக்கிறதுக்கு முன்னாடி கலிதாசியா காலகட்டத்திலையும் நடந்தது தானே. உங்களுக்கு இன்னொரு ஃபேக்ட் தெரியுமா? பங்களாதேஷில் வந்து ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது, ரேபிட் ஆக்ஷன் பெட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு, RAB பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அது போலீஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்காங்க அதில். அது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட், அதாவது சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு அது முக்கியமான ஒரு கடமையை ஆட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி அதை வந்து நிலைகுலைய செய்தது யார்? யூனிஸ் தானே. யூனிஸின் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தானே. இன்றைக்கி அது அவங்களுக்கு பதிலாக யார் வந்திருக்கா சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு? பங்களாதேஷ் இராணுவத்தோட மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ நினைக்கிறீங்க? 1,60,000 1,70,000 பேர். இதில் கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து UN டியூட்டியில் இருக்காங்க. மிச்சம் 40,000 பேர் வந்து இந்த ரேபிட் ஆக்ஷன் ரேபிட் ஆக்ஷன் பெட்டாலியனுக்கு பதிலாக இவங்கள வந்து சட்ட ஒழுங்கு டியூட்டியில் அவங்கள வேலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி சட்ட ஒழுங்கு இராணுவம் பாதுகாத்துட்ருக்கு. எங்கே 2 லட்சம் பேருக்கு பதிலாக 40,000 பேர் இருக்காங்க. ஸோ எப்படி சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும்? சார் ஓகே, இதனால் அவங்களுக்கு என்ன லாபமாக இருக்கும்போது ஒரு லா ஆர்டர் இஷ்யூ அவங்க இதிலே கிரியேட் பண்ணி அவங்க இதிலே நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? சார் இன்றைக்கி பங்களாதேஷ் யார் சார் நடத்திட்டு இருக்கா? யாரோட கட்டுப்பாட்டில் பங்களாதேஷ் உள்ளது? சட்ட ஒழுங்கு யாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது? இராணுவத்துக்கு ஏன் வந்து அந்த பொறுமை இழக்கும் நிலைக்கு யார் தள்ளப்பட்டது? தீவிரவாத அமைப்புகளை யார் வந்து கட்டவிழ்த்து விட்டுறது? ஷேக் ஹசீனாவா? இஸ் இட் நாட் யூனிஸ்? யார் வந்து ஹிஸ்புத் தஹ்ரீர் தலைவர்களை விடுவித்தது? இல்லை, அதான் இஃபாசத்தே இஸ்லாம் தலைவர்களை யார் விடுவித்தது? ஜமாத்தே இஸ்லாமி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவர்களை யார் விடுவித்தது? யூனிஸ் அரசாங்கம் இல்லையா? இல்லை, யூனிஸோட அரசாங்கத்தில் இவர்கள் பங்கேற்கவில்லையா? இவர்கள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கவில்லையா? இந்தியா பார்டர் ஃபென்சிங் பண்ணுறதுக்கு அவங்க பார்டரை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்காக நம்ம இரும்பு கம்பிகள் கொண்ட இதை அரணை அமைக்கும்போது அதை எதிர்த்தது யார்? ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி இல்லையா? ஸோ பங்களாதேஷ் யூனிஸின் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் நபர்கள் எல்லாமே அவர்கள் அடிப்படைவாதிகளாக தானே இருக்கிறார்கள். யூனிஸ் அமெரிக்காவின் கைப்பாவை. அவர் யாரை நம்பி அரசை நடத்துகிறார்? மதவாதி சக்திகளும் தீவிரவாத சக்திகளையும் நம்பி தான் அரசை நடத்துகிறார்.
சின்மயதாஸ் பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு இந்து தலைவரை வந்து பல மாத காலங்களாக சிறையில் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு பெயில் கூட கொடுக்கல, சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ண முடியல. ஏன்? அட்வொகேட் கொடுக்கறதுக்கு முடியல அவங்களால. சார் திரும்ப ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ரயாட்லாம் வந்து ஊக்குவிப்பாங்களா? சார் போன வாரம் இதில் வந்து மேம்சிங் ஏரியாலேயோ இல்லை வேறு எந்த ஏரியாவில் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் பங்களாதேஷ்குள்ளேயே ஒரு குல்னாவில் நினைக்கிறேன் ஒரு யூனிவர்சிட்டியிலேயே வந்து பங்களாதேஷி ஆந்தோலன், அதாவது ஆந்தோலன் கமிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு, யூத் கமிட்டி லீடர்ஸ்க்கும் பிஎன்பி கேடருக்கும் ஸ்டூடெண்ட் விங்க்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருத்தர் மீது ஒருத்தர் கல்வீசி தாக்குதல்களில் ஈடுபட்டார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முழுசாக கெட்டு போயிருக்கு பங்களாதேஷ்குள்ளே. யூனிஸ் நல்லா வந்து ஹில்சா மீனை சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு மறுநாள் எழுந்து கையாட்டிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கார். அவருக்கு வந்து என்ன நடப்பதுன்றது கூட தெரியவில்லை. சரி, பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து பங்களாதேஷ்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு கட்டாயம் என்ன? எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போன மாதத்துக்கு முந்தி மாதம் பங்களாதேஷ்குள்ளே பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தலைவர்களும் முக்கியமான அதிகாரிகளும் ஏன் வந்து போனாங்க? எதற்காக வந்து போனார்கள்? ஏன் பங்களாதேஷ் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சலுகை கொடுத்தது? ஸோ இந்தியா எத்தனை நாளைக்கு இந்தியாவை தப்பு சொல்லிட்டு இந்தியாவை வந்து நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லை, இந்தியா இது பண்ணக்கூடாது, அந்த நிலைமையில் இருக்கீங்களா? ஸோ ஜெய்சங்கர் அந்த வார்த்தை குறிப்பிட்டு தான் நினைக்கிறேன். எதற்கெடுத்தாலும் வந்து இந்தியா ப்ளேம் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதை தான் பாகிஸ்தான் பங்களாதேஷோட ராணுவ தளபதியும் சொல்லியிருக்காரு. நம்ம பிரச்சனைகளுக்கு நம்மளே தான் காரணம், மற்ற நாடுகளை தப்பு சொல்றதை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜெய்சங்கரோட கருத்துக்கு பலம் சேர்க்கும் விதமாக தான் அவர்களோட ராணுவ தளபதியை பேசியுள்ளார். ஸோ அதற்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வகருஸ்ஸமான் வந்து இங்கே ஒரு சிவில் வாரை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அவர் சிவில் வாரை கிரியேட் பண்ணல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவர் சிவில் வாரை கிரியேட் பண்ணல. கையாளாகாத யூனிஸ் அரசாங்கம் ஆல்ரெடி சிவில் வாரை கிரியேட் பண்ணிடுச்சு. அது கட்டுப்பாட்டில் எடுத்து வருவதற்காக போராடி கொண்டு இருக்கிறார் பங்களாதேஷின் ராணுவ தளபதி. ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு. ஐ வில் ஹேட் எனஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நான் ஒரு 6 மாசமாவே இங்கே வந்து ரொம்பவே நிலைமை வந்து ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. சரி, 6 மாசமா நீ வந்து நிலைமை சரியில்லாமல் போயிட்டு இருக்குன்னா என்ன? நீ உன்னோட வாட் இஸ் த மேண்டேட் ஆஃப் இன் இன்ட்ரீம் கவர்மெண்ட்? நீங்கள் அரசு வந்து நீங்கள் பதவியே இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான கடமை எது? தேர்தல் நடத்துவது. நடத்துனீங்களா? ஏன் நடத்தலை? அது நடத்தாட்டி போட்டோம். இந்தியா கூட நாங்கள் போட்டு இருக்கும் எல்லா அக்ரிமெண்ட்டையும் நாங்கள் திரும்பி பார்ப்போம், அதை வந்து திரும்பியும் அது கரெக்டாக தவறான்று எடுத்து பார்ப்போம். பார்டரில் இந்தியா வம்புக்கு ஒழிக்கிறது, இதால் என்ன பயன் அடைஞ்சிங்க நீங்கள்? இந்தியாவுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாடு எடுத்ததால் இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்டை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு, இந்தியாவோட இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடில் வந்து பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதுக்கு, நீங்கள் புகலிடமாக மாறுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க. ஆல்ரெடி ஒரு காலத்தில் அந்த சைடு பங்களாதேஷ் சைட்லேருந்து 2009 வரைக்கும் ஷேக் ஹசீனா வருவதற்கு முன்னாடி அசாம்லேயும் மற்ற பகுதிகளிலையும் மிகப்பெரிய அளவில் பங்களாதேஷில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்பு வந்து ஹுஜி, ஹர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி பங்களாதேஷ், பிடின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதோட சிஸ்டர் அமைப்பு, அதாவது அதோட இன்னொரு பகுதி வந்து பாகிஸ்தானில் ஹுஜி பாகிஸ்தான்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருந்தது. 2 பக்கமாக இந்தியாவோட கொரோலியை நெரிச்சிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை உண்டாக்கினார்கள், தீவிரவாத தாக்குதல்களை உண்டாக்கினார்கள். அதே ஒரு கட்டாயத்துக்கும் அதே ஒரு சூழ்நிலைக்கும் இந்தியாவை தள்ள வேண்டும் என்பது பங்களாதேஷின் நிலைப்பாடாக இருந்தது. இன்று அமெரிக்காவில் நடந்த ஆட்சி மாற்றம் அங்கிருக்கும் ஆட்சியை நிலைக்குலைய செய்யும் அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அதன் ஒரு வழிபாடு தான் இன்று பங்களாதேஷோட ராணுவ தளபதி ஜெனரல் வக்கருஸ்ஸமானோட ஸ்டேட்மெண்ட்ஸு. இன்னைக்கு பங்களாதேஷ் எக்கானமி இஸ் இன் ஷாம்பிள்ஸ். அவங்களோட பொருளாதாரம் முழுசாக உடைந்து போயிருக்கிறது. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? பங்களாதேஷில் வந்து இன்னொரு மிகப்பெரிய இது என்னடான்னா, அவங்களுக்கு தேவையான கரண்ட்டு முதல் கொண்டு அரிசி முதல் கொண்டு பல்வேறு விஷயங்கள் இந்தியாவிலேருந்து போய் கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா கூட நம்மளை என்ன பண்ணுறாங்க அவங்க? அதாவது பாகிஸ்தான் மிரட்டுற மாதிரி பங்களாதேஷும் மிரட்ட ஆரம்பித்து நம்மளும் பயப்பட ஆரம்பித்தோம்னா திரும்பி நம்ம ஒரு ரீஜனல் பவராக இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை.
எல்லா வல்லரசுகளும் அவர்களுக்கு சுற்றி இருக்கும் நாடுகள் வந்து தோழமை நாடுகளாக இருக்க வேண்டும். அவர்களின் ஆட்சியை, அந்த நாட்டின் தேவையை, அதாவது பெரிய நாட்டின் தேவையை ஒற்றுக்கொண்டு அதோடு இணக்கமான ஒரு அரசியல் செயல்பாடுகளை கொண்ட நாடாக தான் இருக்க வேண்டும் என்பது நடைமுறை. அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னாடி நீங்களே கேட்டீங்க, அமெரிக்கா ஏன் சார் கனடா வந்து இது மாதிரி கனடா வந்து வம்புக்கு இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்கா வல்லரசு, தெற்காசியாவில் இந்தியா ஒரு வல்லரசு. இதை நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? அப்போது ஒவ்வொரு நாடும், மால்டீவ்ஸ் முதல் கொண்டு, இலங்கை முதல் கொண்டு, நேபாள் முதல் கொண்டு, பூட்டான் முதல் கொண்டு, இதுதான் கோபால் பல்படி மாதிரி இருக்கிற நாடெல்லாம் வந்து இந்தியா வந்து மிரட்டிகிட்டே இருந்தால் இந்தியா வந்து சைலண்ட்டாக அதை வந்து பார்த்துட்டே இருக்குமா? அதுக்கு தான் பிரதமர் வந்து அங்கே ஒருத்தர் பிரதமர் நம்ம வந்து உட்கார வச்சுருக்கோமா? அதுவும் இந்த பிரதமர் அது மாதிரி கேட்கக்கூடிய ஆளா? இந்த அரசாங்கம் அதை ஒற்றுக்கொள்ளும் அரசாங்கமா? அதற்கு நம்ம வந்து 11 லட்சம் இராணுவம் தேவையா நம்மளுக்கு? உலகின் 3வது பெரிய இராணுவம் என்ற அந்தஸ்து உடைய நாடு, 2வது பெரிய இராணுவம், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2வது பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு இந்தியா. இவ்வளோ பெரிய நாடை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பங்களாதேஷ் நண்டு சிண்டுக்கெல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்கணுமா? ஒரு 6 மாசமா ரைட் நடக்கும்போது கூட அமைதியாக தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குல்ல சார்? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. அன்னைக்கு சொரோஸ் உங்களை காட்டி படைச்சிட்டு இருந்தார், பிடன் உங்களுக்கு தேவையானதை பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார், டொனால்டு லூன்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ எங்கே போனார் டொனால்டு லூ? எங்கே சார் போனார்? தூக்கி எறியப்பட்டார். பிடன் எங்கே போனார்? அப்புறப்படுத்தப்பட்டார் ஆட்சியிலிருந்து. போச்சா? மொத்தம் போச்சா? $29 மில்லியன் வந்து ஆட்சி மாற்றத்துக்காக பங்களாதேஷில் செலவழிக்கப்பட்ட பணம். யூனிஸை அங்கே நிறுவனத்துக்காக $29 மில்லியன் பணம் செலவழிக்கப்பட்டது அமெரிக்காவால், அவரை கொண்டு வரதுக்காக. இப்போ எல்லாம் வேஸ்டா சார்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலையாய கடமை எது? தேர்தல் நடத்துவது. 6 மாதம் அது தேர்தல் வந்து யூனிஸ் வந்து திறன் இருந்தால், தெம்பு இருந்தால், நிஜமாகவே அவர் வந்து ஜனநாயகம் வந்து தலை தூக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் முதல்ல அதை அறிவிக்கட்டும் சார். ஓகே, அதே தான் அந்த ஜென்ரலில் வரும் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வருடம் எண்டுக்குள்ளேயாச்சும் தேர்தல் நடத்தணும். அது ஏன் யூனிஸ் குறிப்பிட மாட்டேங்கிறார்? ஒரு ஜென்ரலுக்கு ஏன் சார் அந்த குறிப்பிடணுன்ற கட்டாயம் இருக்குது? எல்லா ஆர்மி ஜெனரல் வந்து அவங்க ஆட்சியை அவங்க கைப்பற்றணும்னு சொல்லி தானே சார் ஆசை இருக்கும். ஆனால் வக்கருசமானுக்கு ஏன் சார் அந்த ஆசை இல்லை? நீங்கள் வக்கருசமான் வந்து யூ ஆர் பாயிண்டிங் த ஃபிங்கர்ஸ் அட் த ராங் பர்சன். இட் இஸ் கால்டு இங்கிலீஷில் சொல்லுவோம் பாட் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து தப்பான ஆளை வந்து விரலில் வந்து கை காட்டுறீங்க. அவர் பக்கர் ஜமான் வந்து இந்த விஷயத்தில் அவர் கரெக்டான ஒரு நடைமுறையும் ஒரு அதாவது ஒரு செயல்பாடையும் அவர் மனதில் கொண்டு தான் அதை பேசியிருக்கார். எலெக்ஷன் நடத்த வேண்டியது கட்டாயம். அட்லீஸ்ட் இந்த வருட கடைசியிலாவது எலெக்ஷன் நடத்தினா மாத்திரம்தான் ஆர்மி பேரக்ஸ்குள்ளே போக முடியும். ஆர்மி பேரக்ஸ்குள்ளே போனால் மாத்திரம்தான் ஓரளவுக்கு ஆர்மிக்கென்று இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கீகாரம் காப்பாற்றப்பட முடியும். இல்லைன்னா ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 40,000 பேர் ரோட்டில் இருக்கான். எவ்வளோ நாள் அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்களும் ரெபல் பண்ணுவாங்க. வாட் இஸ் அ ட்ரைனிங் கிவன் டு த ஆர்மி மேன்? அவன் லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுறது அவன் டியூட்டியா, இல்லை ஃபயர் பண்ணுறது அவன் டியூட்டியா அப்பனண்ட் மேலே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்தியாவில் எந்த ஊரில் எந்த கலவரம் வந்தாலும் ஏன் இராணுவத்தை கடைசியாக கூப்பிடுவாங்க, ஏன் முதல்ல கூப்பிட மாட்டாங்க? ஏன்னா ஆர்மிக்காரன் அவனுக்கு கற்றுக் கொடுக்குற ட்ரைனிங்கே வந்து காற்றுல சுடு, முட்டியில் சுடு, அப்புறம் வேணும்னா நெஞ்சில் சுடுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு? போலீஸ்க்கு. ஆர்மிக்கு ஃபஸ்ட்டு ஷூட் டு கில், எடுத்த உடனே கொன்னுடு. அது மாதிரி பண்ணால் இன்னும் கலவரம் கட்டுக்கடங்காமல் போகுமா இல்லையா? ஸோ போலீஸ் வந்து செயலிழக்க வச்சது யார்? யூனிஸ் இல்லையா? சரி, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்ன விதமான செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, பொருளாதார அளவில் அங்கே பணவீக்கத்தையோ இல்லை பொருள் பற்றாக்குறையோ அதை வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எந்த மாதிரியான செயல் திட்டம் வகுத்துள்ளது? டெய்லி அஜிடேஷன், ஜமாத்தே இஸ்லாமி அஜிடேஷன், இல்லை ஹிஃபாசத்தே இஸ்லாம் அஜிடேஷன், மைனாரிட்டிகள் வீடுகளை குறிவைக்கு தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் எதை காட்டுது? ஓகே சார், இப்போ வந்து மோடி ட்ரம்ப் அவர்கள் சந்திப்புக்கு பின்னாடி ஜெய்சங்கர் அவருடைய அந்த அறிக்கை பின்னாடிலாம் இப்போ வந்து விசிட் பண்ணியிருக்காரு. யாருன்னா அஜித் தோவல் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய பார்டர் வந்து விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு.
அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து ஒரு கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பார்டரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணியிருக்காங்க. பார்டரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. மூணாவது வந்து போரஸ் பார்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பங்களாதேஷ் வந்து இருக்கிறதுலையே பெரிய பார்டர், கிட்டத்தட்ட 4100 கிலோமீட்டர் கிட்ட வரும் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர். ஸோ 4100 கிலோமீட்டர் எல்லா இடத்துலையும் ஃபென்சிங் இருக்குன்னா இல்லை. பல மாடியூல்கள், அதாவது தீவிரவாத மாடியூல்கள் பங்களாதேஷில் இருந்து அசாமில் இருந்து செயல்பட்டுள்ளது. பங்களாதேஷிகளால் அசாமில் நுழைந்து செயல்பட்டுள்ளது, பெங்காலில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாடியூல்ஸை வந்து எப்படி கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும், நம்மளோட உள்நாட்டு பாதுகாப்பையும் நம்ம பார்த்துக்க வேணாமா? ஓகே சார், இப்போ ஒரு 6 மந்த்ஸாகவே அங்கே ஒரு ஏட் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மைனாரிட்டி மேலே தாக்கல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் இந்த பார்டரே பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மைனாரிட்டியை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு குதர்க்கமாக படுது. இல்லை, நம்ம இன்னும் அங்கே ஒரு இன்டர்ஃபியர் எதுவுமே எப்படி இன்டர்ஃபியர், என்ன மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ந்து மைனாரிட்டிகளாக இல்லை, நீங்கள் என்ன, சரி நீங்கள் அதான் குதர்க்கமாக கேள்வி கேட்காதீங்க. என்ன இன்டர்ஃபியரன்ஸ் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, இங்கே உள்ள நிறைய பேரோட அந்த சமூக வலைதள வாசிகள் அவருடைய கருத்து என்னன்னா, இன்னும் ஏன் இந்தியா வந்து ஒன் மினிட், 2 விதமான இன்டர்ஃபியரன்ஸ் நடக்கலாம். ஒன்று டைரக்ட் இன்டர்வென்ஷன், இன்னொன்று இன்டைரக்ட் இன்டர்வென்ஷன். இன்டைரக்ட் இன்டர்வென்ஷன் நடக்கலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? பொருளாதார அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை குரல் வெளியை நெறித்து கொண்டு இருக்கிறோம். அங்கே இராணுவத்தோடு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். மூணாவது, உலக நாடுகளில் இடையே பங்களாதேஷுக்கு இந்த அரசுக்கு இருக்கும் செல்வாக்கை குறைத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இன்டர்வென்ஷன் இல்லையா? ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்தியாவோட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில்? அடுத்த நடவடிக்கை யூனிஸை அகற்றுவது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு தேவையாக கருதப்படுகிறது. அந்த ஆட்சியில் இருக்கும் மதவாத சக்திகளை அகற்றுவது ஒரு தேவையாக கருதப்படுகிறது. ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். முக்கியமாக அது 2 நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைனாரிட்டிகளோட பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்படும். இந்த 2 விஷயங்களுக்கும் அமெரிக்காவின் நேரடி சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு இருக்குன்றது எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும். அதனால் யாரும் வந்து பங்களாதேஷுக்கு பரிந்து பேச வரமாட்டார்கள். இன்னொரு பக்கம் பரிந்து பேச வரக்கூடிய நாடான பாகிஸ்தான், அவர்களும் உள்நாட்டு பிரச்சனையால் சூழப்பட்டுள்ளார்கள். ஸோ ஒரு பக்கம் அவன் உள்நாட்டு பிரச்சனை சூழ்ந்திருந்தால் இந்த சைடு அவன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இது வந்து செஸ் போர்டு கேம் சார். இது இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பார்க்க முடியாது. அங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தம் உண்டு. நீங்கள் சொன்ன அதே பாகிஸ்தானோட சபா ஷெரீப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து அங்கே வீக்கன் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. நேற்று ஒரு இதில் கனவு காண்றது தப்பு இல்லை, பகல் கனவு காண்பது அவரவர்கள் விருப்பம். ஏற்கனவே நான் இன்டர்வியூவில் சொன்னது தான் திரும்பி சொல்ல போகிறேன். மகாராஷ்டிராவோட பொருளாதாரத்தை பாகிஸ்தான் மிஞ்சட்டும், அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கட்டும். $325 பில்லியன் பாகிஸ்தான் எக்கானமி, இந்திய எக்கானமி $4 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட. எப்படி மிஞ்ச முடியும்? இல்லை, மிஞ்ச முடியும் சொல்ல வரல, வீக்கெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. எப்படி? சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் நடக்கிற மாதிரியா சார்? பாகிஸ்தானியர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நான் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பவில்லை. யாரோட எக்கானமி யார் வந்தப்புறம் வீக்கன் ஆச்சுன்ட்டு உலக நாடுகளுக்கே தெரியும். ஓகே, அந்த காக் பசாரில் அட்டாக் பண்ணாங்களே மிலிட்ரி பேஸில். ஆமாம், இனிமேல் அட்டாக்ஸ் வந்து ஒரு சைடு ரக்கைனோட ஸ்டேட் வந்து அதுக்கும் வந்து மெதுவாக காக்ஸ் பசார் இந்த பகுதிகள் எல்லாம் அவங்க பிடிக்க ஆரம்பிச்சாங்க. சிட்டகாங் வரைக்கும் வருவாங்க நாளைக்கு. ஸோ இது ஏன்னா ராணுவம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1,60,60,000 பேர் தான் ராணுவம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த 1,60,60,000 பேரில் கிட்டத்தட்ட 40,000 50,000 பேர் உள்நாட்டு பாதுகாப்புக்கே வந்து அவங்க பணியில் அமர்த்தப்பட்டிருந்தால், உள்நாட்டு பாதுகாப்பு அவங்களுக்கு முக்கியமான வேலையாக இருந்தால், அவர்கள் எல்லைகளை எப்படி காப்பாற்றுவார்கள்? இந்திய எல்லையை தான் காப்பாற்றுவாங்களா, இல்லை பர்மா கிட்டேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள், இந்த அரக்கன் ஆர்மி கிட்டேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை வந்து அவங்க முறியடிப்பாங்களா? என்ன பண்ண முடியும்? ஸோ பங்களாதேஷோட உள்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, அவர்களை எல்லையும் அச்சுறுத்தலுக்கு இன்று ஆளாக்கப்பட்டுள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் செயலற்ற, திறனற்ற, பிரயோஜனமற்ற யூனிஸ் அரசாங்கம். ஓகே, இந்த காக் பசார் அப்படிங்கிற அந்த மிலிட்ரி பேஸில் அட்டாக் பண்ண காரணமாக இருக்கும். ஏன்னா அவசரமாக வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு யூனிஸே.
அங்கே வந்து எந்த விதமான கலவரமோ எதுவுமே வெடிக்கலை, சும்மா அங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்களுக்கு தான் வந்து பிரச்சனை, அதனால தான் ஒரு அதாவது அது ஒரு விஷயத்த காக்ஸ் பஜாரோட பிரச்சனை ஒரு விஷயத்த கிளியராக காட்டுது. ஒரு ஆர்மி ஏரியாக்குள்ள அத்துமீறி எப்படி சிவிலியன் நுழைவான்? அப்போ பங்களாதேஷோட உள்நாட்டு பிரச்சனைகள் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது பாருங்க. அங்கே பாதுகாப்பு வீரர்கள், அதுவும் ஒரு ஏர்பேஸ், அது ஏர்பேஸ்க்குள்ளே நீங்கள் வேணும்னா இங்கே இருக்க தாம்பரம் ஏர்பேஸ் கிட்ட போயிட்டு கிட்ட போய் பாருங்களேன், நெருங்க கூட முடியாது. எல்லா டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன்லையுமே ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு போட்டிருப்பாங்க, இந்த இடத்தில் நுழையாதேன்னு போட்டிருப்பாங்க. தெரிஞ்சே நீ நுழையிறேன்டான்னா அது வயலேஷன். அப்போ உனக்கு வந்து உன் லைசன்ஸ் எங்கே யார் என்னன்னு கேட்க போனால் ஒரு மக்கள் வந்து பெரிய அளவில் திரண்டு வந்து அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள் மீதும், அதாவது விமானப்படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கடான்னா அப்போ அங்கே இருக்கிற உள்நாட்டு நிலவரம், அதாவது பாதுகாப்பு நிலவரம் எவ்வளோ கேலிக்கூத்தாக மாறிட்டு வருதுன்னு பாருங்கள். இதோட அடிப்படை காரணங்கள் என்ன? தீவிரவாத அமைப்புகளை கட்டவிழ்த்து விட்டது. முதல்ல மைனாரிட்டிஸ் மீது கட்டெழுத்து விட்டாங்க, இன்றைக்கி அது வந்து நெக்ஸ்ட் அடிப்படையாக அது 2ஆம் கட்டத்தை எட்டி உள்ளது. இப்போ இந்த மொத்த தீவிரவாதமும் அடுத்த கட்டம் என்ன? இந்த அடுத்த கட்டம் வந்து இராணுவத்தையே எதிர்க்கிறது, இராணுவ தளவாடங்களில் நுழையிறது, இராணுவ தளவாடங்களிலிருந்து துப்பாக்கிகளை கைப்பற்றுவோ இல்லை அங்கே ஏதாவது தாக்குதல் நடக்கவோ முயற்சிப்பது. நீட்டிச்சுக்கிட்டே போச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சி என்னவா இருக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? இராணுவ ஆட்சி வருவதற்கு ஒன்று யூனிஸோட ஆட்சி வந்து இதை கட்டுக்குள் எடுத்து வரவில்லை என்றால் கூடிய விரைவில் நம் இராணுவ ஆட்சியை எதிர்பார்க்கலாம். பங்களாதேஷில் யூனிஸ் அவர்களே தூக்கி எறியப்படுவார்ன்றீங்களா? தூக்கி எறியப்படவும் நடக்கலாம், இல்லை சிறையில் தள்ளவும் படலாம், இல்லது இறைவன் அடியும் சேரலாம். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயந்துக்கிறோம் ஆண்டி சார். ஜெயின், நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.